நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற லியோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினரை அறிவிச்சிருக்கிறாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரை காமிக்கிறாங்க. அவர் ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு ஊரில் ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைங்க, அமைதியான ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருடைய காஃபி ஷாப்புக்கு ஒரு டக்காய்டு கும்பல் வந்து அவர்கிட்ட வம்பிழுக்கிறாங்க. அவர் தற்காப்பு காரணமாக அவங்க துப்பாக்கியை எடுத்து அந்த கோஷ்டியை போட்டு தள்ளிடுறாரு. இப்போது கோர்ட்டுக்கு வழக்கு வருது. இவர் தற்காப்புக்காக தான் கொலையை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு அவரை பாராட்டி வெளியே விட்டுருது. இந்த செய்தி பத்திரிகையெல்லாம் வர்றதை பார்த்துட்டு ஒரு தெலுங்கானாவில் இருக்கிற ஒரு கோஷ்டிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இந்த பார்த்திபன் நம்ம இறந்து போன லியோ மாதிரி இருக்கானே, இவன் தான் லியோவா அப்படிங்கிற சந்தேகப்படுது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோஷ்டி ஒரு பெரிய படையை எடுத்துக்கிட்டு அங்கே தெலுங்கானாவுக்குலேருந்து புறப்பட்டு ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வர்றாங்க. அந்த கோஷ்டி நேராக இவருடைய காஃபி ஷாப்புக்கே வந்து, நீ லியோ தானே அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாங்க. நீங்கள் யாரோ ஆள் மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்க போலுக்கு, என் பேர் லியோ கிடையாது, என் பேர் பார்த்திபன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த கோஷ்டி அதை ஒத்துக்கலை. நீ லியோ தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் பார்த்திபன் தான் இவர் மறுபடியும் சொல்கிறாரு. இந்த ப்ரெஷர் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இவருடைய அமைதியான குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்ற போது ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் லியோ யார், பார்த்திபன் யார், இவங்க ஏன் லியோவை தேடி வந்தாங்க அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே ரகமாக தான் இருந்தது. இங்கேயே ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுடைய பெரும்பாலான கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் ஹீரோவுக்கு பெருசாக பேக் ஸ்டோரிலாம் இருக்காது, ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்காது. ஆனால் இங்கே லியோவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோடைய சரக்கு தீர்ந்தவுடனே சொந்த சரக்கை இறக்கி விடுறன்ற பேரில் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸோடைய ஹிஸ்ட்ரியை அழிச்சுட்டு அந்த வயலன்ஸை மட்டும் ஆடியன்ஸ் பக்கம் திருப்பி விட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸில் ஹீரோவை ஒரு அப்பாவியாக காட்டுவாங்க. அந்த அப்பாவிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் திருப்பி அடிக்கிறான்றது வந்து படம் பார்க்குற நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஹீரோவை அறிமுகப்படுத்தும் போதே யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஹயனாவே அவர் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு, எங்கே ஒரு பிரச்சனைனாலும் உள்ளே பூந்து அடிப்பார், எத்தனை பேர் வேணால் அடிப்பார், ஊரே அடித்தா கூட அவர் உடம்புல ஒரு காயம் கூட இருக்காதுன்னு படத்துலேயே டைலாகே இருக்குது. இப்படியாப்பட்டவர் திருப்பி அடிக்கிறாரு அப்படின்னும் போது நமக்கு ஒரு பிரமிப்பாகவே இல்லை. அதுலேயும் செகண்ட் ஹாஃப்லாம் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் காரில் வர்றானுங்க. அவனை பூரா வந்து இந்த வீடியோ கேமில் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு யார் கூட ஒரு டைலாக் பேசணுமோ அவனை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு மீதி பேர்லாம் கொண்டு போட்டுறாரு. அந்த ஒருத்தனையும் பேசி முடிச்சுட்டு அவனையும் கொண்டு போகிறாரு. இப்படி 2 சீன் வருது படத்தில். கூட்டத்தில் வந்து அடி வாங்கினவன் பூரா செத்துட்டானா, மயக்கடிச்சு விழுந்துட்டானா, என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கங்கே படுத்து கிடக்காங்க. இந்த ஊர் திருவிழாவில் மைதானத்தில் படுத்து கிடக்க மாட்டாங்க, கும்பலாக வந்து அந்த மாதிரி படுத்து கிடக்காங்க. ஹீரோ வீட்டில் இல்லாத போது யாராவது அக்யூஸ்டுங்க வீட்டில் பூந்து வீட்டாளுங்களை ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வீட்டை சுற்றி ட்ராப் வச்சுருப்பார். அந்த வீட்டை அட்டாக் பண்ண வர்ற அக்யூஸ்டுங்கள்லாம் அந்த ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு டெமோ காட்டுற மாதிரின்ற மாதிரி அதில் கொண்டு போய் காலை விட்டுக்கிட்டு ஐயா அம்மான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வழக்கமாகவே ஒரு விஷயத்த சொல்லுவோம், எந்த படம் நல்லா இருக்கணும்னாலும் அதில் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் வில்லன் கேரக்டர்லாம் ஒர்க் ஆகவே இல்லை. வில்லன் வந்து புத்திசாலியானா கூட பரவாயில்ல, முட்டா பயலாக இருக்கிறான், மூட நம்பிக்கை பிடிச்சவனாக இருக்கான், நரவழி கொடுத்துக்கிட்டு தெரியுறான். இந்த கேரக்டர்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த எல்சியு ஃபேன்ஸுன்ற முட்டுப்பாய்ஸு என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறாங்கன்னு தெரியல. இந்த படத்தில் டீகோடிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு படத்தில் பார்த்தியா ஜார்ஜ் கேரக்டர் என்னெல்லாம் வேலை பார்த்துச்சு பார்த்தியா, அந்த பொண்ணு வந்துட்டு போனால் பார்த்தியா, அப்புறம் ரோலெக்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணி உயிரை எடுக்க போகிறாங்க. படத்தில் விக்ரம்லேருந்து கமல் கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்குது. கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு ஒரு கதைக்குள்ளே ஒரு கேரக்டர் வந்துச்சு அப்படின்னால அது அந்த கதையவே போட்டி போடுற மாதிரியோ திருப்பி போடுற மாதிரி தானே வரணும். ஆனால் அந்த கேரக்டரை திரும்பி உக்காந்துக்கிட்டு டப்பிங்கில் டைலாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெறும் டைலாக் மட்டும் பேசிக்கிட்டு இருக்குது. அந்த டைலாகில் என்ன பேசுதுன்னா, போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேக்ட்ரியை கொளுத்துனா பத்தாது, ஊரில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரியும் கொளுத்தணும், வா நீ என் கூட சேரு அப்படின்னுக்கிட்டு இருக்கு. விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்ற மாதிரி இதுக்கு முன்னே கதை என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்றது தெரியாமல் அது எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது. கதையில் என்ன நடந்துச்சு, அவர் குடும்ப சண்டையில் அந்த போதைப் பொருள் ஃபேக்ட்ரியை கொளுத்தி விட்டு உயிரை காப்பாற்றுறதுக்காக இமாச்சல் பிரதேசில் போய் ஒரு காஃபி ஷாப் வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த காஃபி ஷாப் கதையை கேட்டால் அது அதை விட காமெடி. படத்தில் ஆரம்பத்தில் ஒரு 4 பேர் வருவான். வந்துட்டு
ஒரு கோல்டு காப்பியை போடுன்னு சொல்லிவிட்டு வம்புழுத்து கடையவே அடித்து நொறுக்கி காலி பண்ணி விட்டு போயிடுவாங்க. அதை ஒரு மாதிரி நெருக்கி தேர்த்தி வச்சுருந்தா அந்த விக்ரமில் வருவாள் ஒரு பொண்ணு, அவள் வந்து ஒரே ஒரு காப்பியை குடிச்சுவிட்டு அங்கே இருக்க நாப்கினில் ஏதோ கிறுக்கி வச்சுட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான், அவன் ஒரு காப்பியை குடிச்சிட்டு போவான். பெத்த அப்பன் வருவான், அவன் ஒரு கூட கூப்பிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி வாங்கி கொடுக்க வேணாமா, அவனும் பையில் கொண்டு வந்து சரக்கை அடிச்சுட்டு சாராயத்தை குடிச்சுட்டு அவனும் வெளியே தான் போகிறான். அந்த கடையே நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அந்த கடைக்கு ஒரு போர்டை மாட்டி வச்சுருந்தா அந்த போர்டில் பணத்தை மாட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கடைக்கு நாளைக்கு எவன் வருவான், பேய் கட்டுறான்னு சொல்லிட்டு எவனு வராமல் போயிடுவான்ல. அந்த கடையை வச்சுக்கிட்டு இனி என்னடா பண்ணுறது, நம்மளே கஞ்சா விற்க போகலாமா அவின் விற்க போகலாமான்னு ஹீரோ மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் கூப்பிட்றாரு அவரை, வா போய் போதையெல்லாம் அழிக்கலாம்ட்டு. படத்தில் ஒரு உருப்படியான விஷயம்னா ஒரு 2-3 விஷயத்த சொல்லலாம். அந்த ஹயனாவுக்கு பண்ண அந்த கிராஃபிக்ஸ் வந்து நல்லா நம்பும்படியாக நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஆனால் அதுதான் கஷ்டமான விஷயம், அதை நல்லா பண்ணிட்டாங்க. இந்த கார் சேசிங்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா காஃபி ஷாப் ஃபைட்டு கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. அப்புறம் இந்த குடோனில் ஒரு ட்ரோன் ஷாட்டில் ஒரு ஃபைட் இருக்கும், அது ரசிக்கும்படியாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இருந்த பெரும்பாலான காசு சம்பளமாக எடுத்துக்கிட்டு மிச்சம் சொச்சம் இருந்த காசில் படத்தை எடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூன்னு சொல்லவே முடியாது. ஒரு செட்டை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு 500-1000 பேரை வச்சுக்கிட்டு இதுதான் படத்துக்கு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் சிகரெட் ஃபேக்ட்ரின்லாம் ஒன்று காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா லேத்து பட்டறையை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிகரெட் ஃபேக்ட்ரினா எப்படி இருக்குன்னு நீங்களே யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, அதை நடத்துகிறவன் எப்படிலாம் இருப்பான் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இவங்க என்னமோ இரும்பு வியாபாரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய டைரக்டரு லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் வாழ்நாளிலே 10 படத்துக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருடைய 5வது படம். இந்த படமே கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி இருக்குது. படத்தில் குறியீடாக கழுதைப்புலியை கூட வச்சுருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்ததுலேயே நமக்கு தெரியுது இவருடைய வாழ்நாளில் இனிமேல் வந்து கைதி மாரி ஒரு படத்தை இவர் கொடுத்துடவே மாட்டார், அப்படி இவரை நம்ம நம்பலாம். அந்தளவுக்கு ஃபுல் ஃபார்மில் இருக்கார். இப்போ இவருடைய லைனப்பில் இருக்கிறது தலைவரோட படம் தான். தலைவரை போடுறதுக்கு இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களே ஷார்ப்பான பிள்ளை இவர் தான். இதே ஃபார்மோட போய் தலைவரை அட்டாக் பண்ணிடுங்க. VGK